சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அதுவாய் தாங்காது மொழி பேசும். அப்புறம் என்ன ஆகும்னா, இதை விட்டாச்சுன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் நான் தான் ஹிரண்யாய நமஹா, ஹிரண்யகசிபு மாதிரி ஹரிஹர பிரம்மாதி தம்மோடு சமானம் என்னும். கடவுளே என்னெல்லாம், கடவுளே நமக்கு பக்கத்தில் தான், நமக்கு ஈக்குவல் தான்பா. சம்மோடு சமானம் என்னும் பகவான் ஒருத்தர் இருக்கார். ஒரு குட்டு குட்டினா இருக்கிற இடம் காணாமல் போயிடுவேன். இப்போ வருது பாருங்க, சீஃப் மினிஸ்டருக்கு அப்பப்போ பயம் வருது. கடவுள்னு ஒருவர் இருந்தால் அது இப்போவாது அது வந்திருக்கு. முதல்ல இருக்காரா இல்லவே இல்லைன்னாங்க. இப்போ இருந்தா எனக்கு சேவை செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுக்கட்டுங்கிறார். எப்படி பாருங்க, சேவை செய்யறதுக்கு என்ன சேவை செய்யறது? சேவை தான் பண்ணணும். தம்மோடு சமானம் என்றும் தம்மோடு சமானம் என்னும் பகவானே எனக்கு ஈக்குவல். அந்த மாதிரி பகவான் நினச்சிப்பான். நான் பெரிய ஆள், நான் நினச்சா போகிறோம். இந்த நாட்டில் அத்தனை பேர் இப்படி சுண்டு வரல அசைச்சா போகிறோம். எல்லாம் நான் சொன்னால் எல்லாம் ஓடி வந்துடுவான். 30 பேர் தீ குளிப்பான், 25 பேர் தண்டவாளத்தில் படுத்துப்பான். சொல்ல வேண்டியது அது போக வேண்டியது. போகலைன்னா அது நடக்காது. தண்டவாளத்தில் விழறதில்லை, இவன் தள்ளிடுவான். தடையற்ற தேரில் சுருவாணி போலவே தன்னில் அசையாது நிற்கும். இந்த மனம் அசைகிறது. அந்த அசையாத மனத்துக்கு ஆதாரமாக இருப்பது எதுன்னா ஆங்காரம். அதாவது சக்கரம் போன்றது மனம். அதில் இருக்கிற அந்த சுருவாணி இருக்கே, அச்சாணி, அந்த அச்சாணி மாதிரி இந்த அகங்காரம் இருந்துகிட்டே இருக்குமா. இது இப்படியே தான் இருக்கும், நேராக அது சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆக இந்த மனதிற்கு தலைவனாக இருந்து கொண்டே இருக்கும்னு அர்த்தம். அது சுருவாணி போலவே. முதல்ல வேட குலவேடன் சொன்னார், வெம்பேயின்னு சொன்னார், சுருவாணிங்கிறார். 3 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கார் இந்த ஆங்காரத்து. சுருவாணி போலவே தன்னில் அசையாது நிற்கும். தண்ணினா அது பேசாமல் இருக்கும். இந்த அகங்காரம் போகவே நமக்கு தெரியவே தெரியாது. இந்த தனித்தன்மையினால்தான் நம்ம படாது, நம்ம துன்பப்படுறோம், ஒப்பிடுறோம், மனசில் துக்கம் இருக்குது அப்படின்னே தெரியாது. இது போனால் தான். இந்த அகங்காரத்தை என்ன பண்ணணும்னா, சாதாரணமாக அப்படி சொல்கிறது உண்டு. அகங்காரத்தை என்ன பண்ணணும், பக்தியில் இப்படிலாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த அகங்காரங்கிறது ஒரு கெட்டி வடக்கயிறுன்னு நினச்சிங்க. தேர் பிடிச்சி இழுக்கிறாங்களே பெரிய வடக்கயிறு, எல்லாம் இத்தினூண்டு இது தானே, இந்த தேங்காய் நார் தானே, அவ்வளோ பெரிய இத்தனை நார்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா ஒரு பிரம்மாண்டமான தேரை இழுத்து விடுறான். அதே மாதிரி நம்மளும் என்னென்னா குட்டி குட்டியாக சின்ன வயசுலேருந்து நிறைய நான் நிறைய நார்களோட நிறைய சேர்த்து பெரிய எத்தனை பெரிய தடக்கயிறோ, இது என்ன வடக்கயிறு அப்படி பெருசாக இருக்குது. இதை ஒன்று ஒன்றா எடுக்கணும். நாரை பிச்சுண்டே போனால் என்ன கடைசியில் ஒன்று தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறோம், அறுக்கணும். கர்மயோகத்தினால ரம்பத்தில் பெருசாக இருக்கணும். கர்மயோக ரம்பம் அருன்னு அறுக்கணும். இப்படி அறுத்து அப்படி அறுத்து கையே ஒரு வழி ஆகிடும். இங்கே சொல்லலை, உள்ளுக்குள்ளே அறுக்கணும். கர்மம் பண்ணி சரியினால் கிரியையினால் நறுக்கணும். அது அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவ்வளோ பெரிய ரம்பம்லாம் தேவையில்லை. சில சமயம் 2 ஆள் வேண்டியிருக்கும் அறுக்கிறதுக்கு, ஒரு சிஷ்யம் மாதிரி வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன கத்தி இருந்தால் போதும். அப்புறம் கடைசியில் ஒரு சின்ன பிளேடு போதும். அது மாதிரி இது என்ன இவ்வளோ உதாரணங்கள்லாம் சொல்கிற போது நம்ம புரிஞ்சுக்கணும், அவ்வளவு தடி கயிறு மாதிரி இருக்குது இந்த அகங்காரம். அது மாத்திரம் இல்லை, இங்கு யார் எனக்கு நிகர் என்ன பிரதாபித்து ராவணாகாரமாகி இதயவெளி எங்கனும் தன்னரசு நாடு செய்து இருக்கும். இந்த அகங்காரம் என்னன்னா, என்ன பண்ணாலும் சரி இந்த கர்வம் வருமா, ஏதாவது கொஞ்சம் கிடைச்சிடும், கடவுளுடைய அருளால் நமக்கு கிடைச்சிருக்கும், ஏதோ ஜென்மாந்திரத்தில் பண்ண புண்ணியங்கள் அதனால் வந்திருக்கும். எல்லாம் பகவானுடைய அனுகிரகங்கிற அந்த உணர்வு இல்லைன்னு வச்சுங்க, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குறோம் அப்படிங்கிற அந்த மனோபாவம் இல்லைன்னு வச்சுங்க, என்ன பண்ணும்னா நம்மளை மாதிரி யார் இருக்கா அப்படின்னு நினச்சிக்குவான். இதுதான் இந்த அகங்காரம் தான் அப்படி பேசுறது. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன்,
அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.